பொதுவா தியானம் பண்றப்ப எந்த மாதிரி முத்ரா வச்சுக்கலாம், இதுல நம்ம நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. ஒரு 3 விதமான முத்ரா நான் சொல்றேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா தியானம்னு சொன்னாலே எல்லாருமே வைக்கக்கூடிய சின்முத்ரா தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது. இந்த சின்முத்ரால யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னா, யாரெல்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுவீங்களோ, யாரெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவீங்களோ, அந்த மாதிரி நபர்கள் சின்முத்ரால வச்சு மெடிடேஷன் பண்றப்ப உங்களுடைய மனதுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறதை நிப்பாட்டிட்டு நீங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த அப்படியே ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ யாரெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே கவலைப்படக்கூடிய மனிதர்களோ அவங்களுக்கு சின்முத்ரால வச்சு மெடிடேஷன் பண்றப்ப ரொம்ப நல்லாவே பலன் கிடைக்கும். நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது தியான முத்ரா. இந்த தியான முத்ரா இப்படிதான் பண்ணணும். உங்களுடைய ஒரு கை மேல இன்னொரு கையை வச்சு 2 கை கட்ட விரலும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு பண்றதுக்கு தான் தியான முத்ரா. தியான முத்ரா யார் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ரொம்ப ஈஸியா டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவீங்க, டக்குன்னு டென்ஷன் ஆவீங்களோ, யாரோட மைண்ட் ஃப்ரீக்வன்சிலாம் ரொம்ப ஹையா இருக்குமோ அவங்க இந்த தியான முத்ரால வச்சு மெடிடேஷன் பண்றதன் மூலமா ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறது, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் உங்ககிட்ட குறையதை ஃபீல் பண்ண முடியும். ஈவன் நீங்க அந்த மெடிடேஷனுக்கு தியான முத்ரால வச்சு உட்கார்ந்ததுமே உங்க மைண்ட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப வேகமாவே குறைஞ்சு ஒரு சாந்த நிலைக்கு வரதை உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது சங்கல்ப முத்ரா. இந்த சங்கல்ப முத்ரால யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணலாம்னா, யாரு 30 நிமிடத்திற்கும் மேலா இல்ல 1 மணி நேரத்துக்கும் மேலா நான் தவம் பண்ணணும், அதுக்கு என்னுடைய உடலும் மனமும் ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சங்கல்ப முத்ரால வச்சு மெடிடேஷன் பண்ணலாம். நீங்க சங்கல்ப முத்ரால மெடிடேஷன் பண்ணும்போது உங்க உடலும் மனமும் ஒரே ஃப்ரீக்வன்சில இயங்க ஆரம்பிக்கும். அதனால உங்க உடலும் மனமும் நீங்க நீண்ட நேரம் தியானத்துல உட்கார்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 3 முத்ரால எந்த முத்ரா உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த முத்ரால மெடிடேஷன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, சந்திப்போம்.